மிஷினோட பேர் தான் பட்டர் ஷவர். இதில் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கொடுக்குற பால் எடுக்கிறோம் அப்படின்னா அதை நார்மலுக்காக அப்படியே நம்ம வந்து சேல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த பெனிஃபிட்டை விட இந்த மாதிரி வேல்யூவோட ப்ராடக்டை நம்ம பண்ணி வைக்கும்போது அதோட நமக்கு கிடைக்கிற இன்க்ரிமெண்ட் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து பட்டர் ஷவர். இதிலேருந்து நம்ம வந்து பட்டரை பிரித்து எடுத்து நம்ம வந்து அந்த பாலை தனியாக வைக்காமல் மோராகவும் வெண்ணெயாகவும் தனியாக கொடுக்கும்போது நமக்கு வந்து நம்மளோட அது நமக்கு கிடைக்கிற இன்கம் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து அரௌண்ட் 5,000 10,000 வரைக்கும் வருது. ஸோ இது வந்து 3 phase மோட்டார் வந்து வச்சுருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா வந்து 20 liters. நம்ம ஸ்மால் ஸ்கேலில் சின்ன வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார்வர்டு ஆஃப் அப்புறம் வந்து ரிவர்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் மில்கை ஃபீட் பண்ணுறது வந்து இதோட 45% வந்து இதில் ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணணும். இப்போ வந்து இது 20 லிட்டர் கெப்பாசிட்டினா ஒரு 9.5 லிட்டர் வரைக்கும் வந்து ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதோட வந்து இப்போ நான் மில்க் இல்லாமல் அது வந்து அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 5 degree Celsius இருக்கணும். ஸோ இப்போ நம்ம எடுக்கிற மில்கோட டெம்பரேச்சர் வந்து 5 degree Celsius இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஐஸ் கியூப்ஸ் அந்த மாதிரி இல்லை கோல்டு வாட்டர் அந்த மாதிரி ஆட் பண்ணி ஸோ 5 degree Celsius நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் இதுக்குள்ள டெம்பரேச்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட 45%, அதாவது ஒரு 9.5 liters கிட்ட நம்ம பால் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஐஸ் கியூப்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட ஸ்பீடை வந்து நம்ம செட் பண்ணுறோம். இந்த ஸ்பீடு வந்து நார்மலாக செட் பண்ணுறது தான். இப்போ ஒரு 25 RPM செட் பண்ணோம்னா நமக்கு அதுக்கேற்ற டைம் வந்து கிடைக்கும். இல்லை அதை விட அதிகமாக செட் பண்ணோம்னா ஸோ டைம் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஃபார்வர்டில் ஃபஸ்ட்டு வச்சு ஒரு 45 minutes வந்து இதை ரொட்டேட் பண்ண வைக்கணும். 45 minutes பண்ணதுக்கப்புறம் இதில் இருந்து இதை ரொட்டேட் பண்ணும்போது இதுக்கு கீழே பின்னாடி சைடு ஓப்பன் பண்ண முடியாது, தண்ணி இருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம வந்து எவ்வளோ பட்டர் வந்து எப்படி ரெடி ஆகுது அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்க முடியும். நம்ம இப்போ வந்து அதை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இது ரெடி ஆகிருக்கா இல்லை எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷன் வழியாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து கீழே அவுட்லைன். ஸோ நம்ம வந்து இப்போ பட்டர் மில்க் வந்து வரும்போது அதை வெளியில் எடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதுதான் வந்து ஃபீடு. இங்கே தான் வந்து நம்ம கொடுப்போம். ஒரு 45 minutes நீங்கள் வந்து இதில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபார்வர்டில் 45 minutes அப்புறம் வந்து ரிவர்ஸில் கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அதுக்குள்ளே அந்த மில்க் வந்து வந்துருக்குள்ள நமக்கு அதை கொஞ்சம் எடுத்துட்டு 2 degree Celsius வாட்டர் இருக்குல்ல கோல்டு வாட்டர். ஸோ அதை இதில் வந்து கொடுக்கணும். கொடுத்து திரும்ப வந்து ஒரு 20 minutes கிட்ட நம்ம வந்து ஃபார்வர்ட்லேயும் பேக்வேர்ட்லேயும் வந்து அதை ரொட்டேட் பண்ணணும். பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பட்டரில் இருக்கிற அந்த பட்டர் மில்க்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து தனியாக இன்னும் பிரிய ஆரம்பிக்கும். நமக்கு வந்து ஒரு பியூரான பட்டர் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி மோர் வெண்ணெய் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஆப்ரேட் பண்ணிக்காம ஃபார்வர்டில். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட் பண்ணுறது. இப்போ இது வந்து எவ்வளோ ஆர்பிஎம்மில் இருக்குன்னா 25 கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபார்வர்டில் செட் பண்ணும்போது இது வந்து இந்த ரொட்டேஷனில் வந்து மூவ் ஆகுது. ஸோ தென் வந்து ஒரு 45 minutes இன்டர்வலுக்கு அப்புறம் இதை ரிவர்ஸில் மாற்றணும்னா இதை அப்படியே வந்து ரொட்டேட் பின்னாடி பேக்வேர்டில் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ கைஸ். இதுதான்